ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராசா அவர்களுடைய 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் சம்மந்தப்பட்ட ஒரு ஆடியோ நேற்று லீக் ஆயிருந்துச்சு. அதை நான் சொன்னேன்ல, அது ஃபேப்ரிகேட்டட், அந்த மாதிரி ஒரு ஆடியோ நாங்களாம் பேசவே இல்லை, அது ஏதோ கட்டிங் ஒட்டிங் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ராசா அவர்கள் பயங்கரமாக கொந்தளிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான். அதுதான் இன்றைக்கி பயங்கர டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை பற்றி மீச மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அப்புறம் சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான், அப்புறம் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ஒரு வாய் திறக்கலை. இத்தனைக்கும் திமுகவுக்கு சொம்பு தூக்கும் ஊடகங்கள் எதுவுமே இந்த விஷயத்தை பேசக்கூட இல்லை. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, விஜய் அவர்கள் அந்த சைடில் லைட்டாக கீழே அப்படி விழுந்தாலும் பார்த்தீங்களா அங்கே போகிறப்ப விழுந்துட்டாரு, பார்த்தீங்களா அவங்க சைடில் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி இந்த மீச மாமா உட்காந்து ஒவ்வொரு விஜய் பண்ணுற விஷயங்கள்லையும் வச்சு அதை அனலைஸ் பண்ணுவாப்புல. அதேமாதிரி இந்த சாட்டை துரைமுருகன் சாக்கடை ஒருத்தர் இருக்கான், அவனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணுவான். ஆனால் டிஎம்கே எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கு, எவ்வளோ விஷயங்கள் வெளியே வந்திருக்கு, அதை பற்றி பேசுறதுக்கு ஒருத்தருக்கு துப்பு கிடையாது அப்படிங்கிறது தான். சரி, நம்ம ராசா பற்றி வருவோம். என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ ரிமூவ் பண்ணணுமா. எப்படி மாரிதாஸ் அந்த ஆடியோ லீக் பண்ணியிருந்தார்ல, அதை ரிமூவ் பண்ணணுமா முதல்ல. அதுக்கடுத்து சம்மந்தப்பட்ட என்னென்னலாம் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க எல்லா ஃபைலையும் டெலிட் பண்ணணுமா. அடுத்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டுமா. எப்படி நிபந்தனையற்ற மன்னிப்பு. என்னமோ இந்த அவர் பார்த்தீங்கன்னா, நாங்களாம் உத்தமைங்க, எங்களை தப்பாக சொல்லிட்டாங்க, அதனால் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். டே, நீ ஒரு மொல்ல மாதிரின்னு சொல்லியிருக்காரு, அது ஒரு ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்காரு. அப்படிங்கிறப்ப இது அரசியலுக்கு மிக தேவையான ஒரு தருணம் இந்த டைமில் ரிலீஸ் பண்ணது அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ அது கண்டிப்பாக டிஎம்கேவுடைய வாக்குகளை அடித்து நொறுக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு மாரிதாஸ் அவர்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். சரி, மேட்ருக்கு வருவோம். அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னா, அதை துண்டித்து அப்புறம் கோர்த்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது இப்போ அப்படின்றது ஈஸியாக வந்ததுனால ஈஸியாக பார்த்தீங்கன்னா அதை பலிக்கடை ஆக்கிட்டு போயிடுறாங்க. டேய், இவங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியாதரா நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இவங்க எதுவுமே சொல்ல முடியல. இன்றைக்கி மதுரையில் கனிமொழியும் பார்த்தீங்கன்னா உளறிட்டாங்க, பார்த்தீங்களா இல்லையா. போய் இப்போ கேட்கும்போது அது சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதிலே சொல்லலாம் அந்த அம்மா. அது அவர் அப்படி இப்படின்ட்டு என்னத்தையும் உளறிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக மாட்டிக்கிட்டானுங்க. மாரிதாஸுக்கு உடனே மன்னிப்பு கேட்கணும்னு உடனே மாரிதாஸ் அடுத்த ஒரு வீடியோ போட்டாப்புல. என்ன அப்படின்னா, யோ என்னையா அதெல்லாம் பண்ண முடியாது, போ போ ஓரமாக விளையாடு, நான் கரெக்டாக தான் பேசியிருக்கேன், நான் இதனால் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நான் கோர்ட்டில் சந்திச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டார். பாவிகளா அப்படின்ற மாதிரி. ராசா என்ன ராசா இப்படி ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மீச மாமா இதிலெல்லாம் நான் பாராட்டுறேன். திமுக இதை பற்றி எதுவுமே நடக்காத மாதிரியும், பெண்களுக்கு பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் கேள்விக்குறியாக இருக்கும்போது பெண்கள் இந்த நாட்டில் சூப்பராக வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த மீச மாமா உட்காந்து பேசுகிறது அப்படிங்கிறது, எங்கள் மீசையை பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கு மாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மூதேவி எல்லாத்தையும் கவர் பண்ணுறா, நடுநிலை நடந்து கூட அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த மாமா சாட்டை துரைமுருகன் சாக்கடை அவர்களும் சீமான் அவர்களும் பார்த்தீங்கன்னா, இது என்னாச்சு, விஜய் அவர்கள் இந்த சொத்துக்கு இப்படி பண்ணுறாங்க, இவர் ஏன் இப்படி பண்ணார், விஜய் அவர்கள் வீட்டில் விளக்கெரியல, அதுக்கும் திமுக காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவனுங்களே என்னத்தையாவது பார்த்தீங்கன்னா பேசி விஜய் அவர்களை கீழே இறக்கி கொண்டு போயிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு தெரிஞ்சு போச்சு, என்னடா அது நம்ம வந்தது வேற, இவர் விஜயத்துக்கு சம்மந்தம்லாம் அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். ஒருத்தவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எம்பி கலாநிதி வீராசாமி அவர்கள் விஜய் அவர்கள் அதை 2 தொகுதியில் நிற்கிறது அப்படிங்கிறது பதட்டமாயிட்டார். அவர் ஜெயிப்பாரா இல்லையான்னு தெரியல அப்படின்ட்டு. நீங்கள் பேசும்போதே தெரியுது மாமா உங்களுக்கு எவ்வளோ பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து இந்த கருணாஸ், அவனுக்கு என்னைக்கு நேரம் தெரியலங்க. அதாவது 5 வருஷம் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட உதவி செஞ்சானா. நீ எங்கடா உதவி செஞ்ச, கூத்தூரில் போய் ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் அடிச்சுட்டு இருந்தீங்க, அதன் மூலமாக உனக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டது, நீ ஜெயிச்சுட்டு இப்போ ஏடிஎம் கேட்டுருக்கியா, திமுக நக்கி பிழைக்க வந்துட்ட. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கருணாஸோடைய பையன் இப்போ டேரக்டர் ஆகிறதுங்கிறது நல்ல விஷயம் தானே. எஸ்ஏசி பையன் தானே விஜய். ஸோ திறமை இருக்கிறவங்க தானே வராங்க. அதே மாதிரி பாலிடிக்ஸில் கருணாநிதியுடைய பையன் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின். ஸோ அது நல்லது தானே அப்படின்னு. அது ஓகேடா, பட் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி, அடுத்து உதயநிதியுடைய மகன் இன்பநிதியோட மகன் துயரநிதி அப்படின்னு வந்துட்டே இருப்பாங்களே, அது ஓகேடா அவங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி இந்த கொத்தடிமை கூட்டத்தை அவ்வளோ அழகாக நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்கான் உட்காந்து. கென் கருணாஸே ஒன்றும் விளங்காமல் நடிச்சிட்டு இருந்தான். அந்த யூத்துங்கிற படம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவு வெங்காயம் நல்லா இல்லை. சும்மா அந்த பொம்பளை பிள்ளைங்கள, சின்ன வயசு பசங்களை,
அவனுடைய ஃபேமிலி நல்லா தான் இருக்கும். இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது தான் சின்ன பசங்க இந்த ஒரு தாய்கள் வச்சுருப்பாங்க. நீ எங்கள் வீட்டுக்கு மருமகனா வரியாடா அப்படின்னோடனே அந்த கிளைய ஒரு போர்டு போடும். அந்த மாதிரி தான் சமூகத்தை சீர்கேடு ஆக்கி படத்தை வந்து எடுத்து வச்சுருக்கானுங்க இந்த கென் கருணாஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம். அதுக்கு சப்போர்ட் பண்ணி என்னமோ அவன் படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னவொடனே என் பையனை நான் வந்து உருவாக்குனது என் பையன் வரக்கூடாதா அப்படின்ட்டு. வரக்கூடாதுடா, வரக்கூடாது, எங்களை பொறுத்தவரை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதாவது அவர் காமெடி ஏன்னு கிடையாதான், அவர் தான் வந்து ஹீரோவான். அவருக்கு விஜயோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான். டே லொடுக்கு, நீ வந்து விஜய்க்கு அவரை எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும்போது நீ வந்து லொடுக்கு கேரக்டர் பண்ணிட்டு சுற்றிட்டு கிடந்த. இப்போ ஏதோ அம்மா போட்ட பிச்சையில் நீ வந்து பெரிய ஆளாயிட்ட. இப்பயும் வந்து அங்கே பிச்சை எடுக்காமல் இன்னொருத்தர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்க. நீ வந்து பிச்சைக்காரன் தான். அதுக்காக விஜய் அவர்கள் ஒன்றை மாதிரி இருக்க முடியுமாடா? ஒன்றை மாதிரி இருக்க முடியுமா? எவ்வளோ கேடு கட்டாக பாருங்களேன், உட்காந்து எப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஸ்ரீநாத் அவர்கள் தூத்துக்குடியில் போய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அஜிதா ஆக்னல் பற்றி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. என்னங்க அவங்களுக்கு சீட்டை நீங்கள் வந்தீங்க, கூட்டம் நல்லா காட்டியிருப்பாங்க அப்படின்னோடனே ஏங்க தற்கொலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது தலைமையிட்ட பேசிக்கோங்க. அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணார் ஸ்ரீநாத். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக அவர்கிட்ட இவ்வளோ ஸ்டெப் நான் எதிர்பார்க்கல. எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு பதில் அதை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன் அஜித் ஆக்னல் ஏன் இல்லைன்ட்டு. விஜய் போகிறாரு, அந்த காரை போய் டம்முன்னு மறைக்கிறாங்க, வெளியே வாங்கன்றாங்க. இதெல்லாம் எப்படிங்க பண்பாகும்? அதே மாதிரி சீட்டு கொடுக்கலன்னொடனே அவங்களோட உண்மை முகம் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா. டகால்னு காரில் இருந்து எல்லாத்துக்கும் விசில் தூக்கி போடுறானுங்க. அப்போ எங்கடா போவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களை மாதிரி ஆட்களுக்கு சீட் இல்லாமல் இருக்குது, ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து 2 தொகுதிக்கு விஜய்க்கு சிக்கல் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் அவருக்கு மேலே ஒரு ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அதை வந்து இதில் போடலை. அது 31 வந்து இதாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காரு. திருச்சியில் கரெக்டாக ஃபைல் பண்ணியிருக்காரு. பெரம்பூரில் அதை தப்பு பண்ணிட்டாங்க, அதை ஆட் பண்ணலை. ஆனால் அது போகுது அப்படின்ற மாதிரி அதை சரி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தகவல் வந்துருச்சு நமக்கு. ஸோ தட் இஸ் குட் அப்படிங்கிறது தான். ஸோ விஜய் அவர்களுக்கு இன்றைக்கி பெரிய ஒரு த்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்வொகேட் சத்யகுமார்னு ஒருத்தவர் திருத்தணியில் அவர் தொகுதியில் போட்டியிடும் பொழுது அவங்க வேட்பாளர் யாருமே வந்து வரமாட்டேன்ட்டாங்க போல், தாவகையோட சப்போர்ட்டு. இவர் தனியாக போய் போட்டியிட போகிறேன், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனியாக போய் நின்றுட்டு அங்கங்கே போய் ஓட்டு கேட்குறது. அதை பார்க்கும்போது கேவலமாக இருந்தது. என்னடா அது, ஏன்னா ஒருத்தனும் போய் ஓட்டு கேட்குறது அப்படிங்கிறப்ப பார்க்கும் பொழுது நியூஸ் சேனல் அதை வச்சே வந்து ஒரு வியாபாரம் தேடிட்டாங்க. பார்த்தீங்களா, விஜய் நம்பி போனால் இப்படி தான் அப்படின்ட்டு. அதுக்கு வேட்பாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நாங்கள் போனோன்றோம், ஆனால் எங்ககிட்ட சேர்க்க மாட்டுறாங்க, வரமாட்டுறாரு, நாங்கள் வந்து நானே போய் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டு எங்களை விரட்டி விட்டார், எங்களுக்கு நாங்கள் இதுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி அந்த வேட்பாளர்கள். இது விஜய் அவர்கள் அங்கே வந்து உடனே பார்த்து என்னென்னு சரி பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப தவறாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது ஒரு அடி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தாவேகால லால்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதியில் கிருஷ்ணன் உடைய உறவினர் வீட்டில் வந்து ஒரு 50 லட்ச ரூபா வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி டிஎம்கே வந்து சொல்லியிருக்காங்க. இது வேறு எங்கேயும் வரல, டிஎம்கே பத்திரிக்கையில் வருதுங்கிறப்ப இது மேபி அஜெண்டாவாக இருக்கலாம். ஓகே, மேபி அதை வந்து இவங்களே பிளான் பண்ணி வச்சு தாவேகா மாட்டி விடுறதுக்கான பிளான்ஸ் இருக்கலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் தாவேகா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி விஜய் அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காரு காவல்துறைக்கு. அவர் திருச்சிக்கு வந்தார்ல, அப்போ சூப்பராக பண்ணாங்க, உண்மையாக நல்லா பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ தட் இஸ் குட். அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணார் தெரியுமா, அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான். சரி, இன்னொன்று கவனிச்சிங்களா, KN நேரு பண்ண ஊழல் பற்றி திருச்சியில் எடப்பாடி பழனிசாமி கூட பேரை சொல்லி பேசலை, ஆனால் விஜய் அவர்கள் பேரை சொல்லி பேசியிருக்காரு. ஸோ இது வந்து திருச்சியில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கும் அது தோணுது அப்படிங்கிறது. ஏன்னா துணிஞ்சு பேசிட்டார். எடப்பாடி பேசாததை வந்து விஜய் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதே மாதிரி 1000 கோடியை திறந்துட்டு வந்துட்டாரு, விட்டுட்டு வந்துட்டாருன்றீங்கல்ல, அது எங்கடா சொல்லி கேட்டுருந்தாங்கல்ல இந்த சாக்கடெல்லாம். அது என்னன்னா, ஜனநாயகனுடைய மொத்த பட்ஜெட்டு எல்லாம் சேர்த்து எல்லாம் போட்டாச்சு ஒரு பணம். அதில் வந்து வருமானம் சொல்லி வரும் இப்போ திருப்பி. ஏன்னா ஓன் ரிலீஸ் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் வரப்போகுது. ஸோ அந்த படமுடைய கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600-800 கோடி. ஸோ அதை தான் அவங்க வந்து 1000 கோடி ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதா, சாக்கடை பூமுட்டை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவங்களுக்கு எதுவும் ஒன்றும் புரியாது அப்படிங்கிறது. இன்னொன்று இந்த குறுக்க ஒன்று அங்கிட்டு ஓடிட்டு இருக்கும் பாருங்க, அதை எவனும் மதிக்க மாட்டான். ஜூலி சொல்லிட்டு என்ன அண்ணே இதெல்லாம் தானே, என்னண்ணே பிஜேபி தானே அப்படின்னு ஓடி வரமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவன் பேர் சொல்ல இது பண்ணல. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோ மக்களே, விஜய் ஆதரவாளர்கள், தாவேக தொண்டர்கள், ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அங்கே யாராவது தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாராவது தெரியாதவன்ட்டா வாங்கி குடிக்காதீங்க. ஏன்னா மயக்க மருந்து கலந்து கொடுக்குறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே நடக்கிறதா நிறைய விஷயம் நடந்துச்சு. அதாவது ஒரு இதில் வந்து தண்ணியை தெளிச்சு விட்டு ஒரு ட்ராமா மாதிரி பண்ணுறாங்கண்ணா. ஒரு அம்மாவை கீழே உள்ள வச்சு என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி மைக்கை விட்டுட்டு வடிவேல் காமெடி மாதிரி மைக்கை வாயில் விட்டு கேட்டுருக்காங்கண்ணா. அதனால் கொஞ்சம் இந்த ட்ராமா கம்பெனிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கிருங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. சரி, அதை வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அடுத்த நட்டி நட்ராஜ் ஏன்டா அந்த மானங்கட்ட பொழப்பு அப்படின்ற மாதிரி TN 2026 ஒரு படம் ட்ரெய்லர் எல்லாமே ரெஃபரன்ஸ் வந்து ஃபுல்லாக விஜய். ஓகே, அது அவர் மாதிரியே கெட்ட போட்டு அவரே வந்திருக்காரு.
அது பின்னாடி விசாரித்து பார்க்கும்போது அந்த ப்ரொடியூசரு, டேரக்டர் எல்லாமே வந்து டிஎம்கேவுடைய கொத்தடிமைங்க. அதனால தான் அப்படி வந்திருக்கு. அது தம்பி ராமையா வேறு இது பண்ணியிருக்கானா, அவனும் ஒரு கொத்தடிமை. ஸோ நட்டி நல்ல பேர் இருந்துச்சு விஜய் அவர்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நட்டி நொட்டி போ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு பக்கம். அப்புறம் சாட்டை திஷாவுக்கு ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் சொத்தெல்லாம் வித்துட்டு ஆஸ்திரேலியாவில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி சாட்டை என்னத்தையும் அவனை எடுத்து கத்தி கிடந்தான். அதுக்கு வந்து ஆதாரமே கிடையாது. அடிப்படை ஆதாரம்ன்ற சும்மா ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இந்த வட்டம் விஜய் அதிகமாக வாக்கு வாங்குறாரா, நாம் தமிழ் வாங்குறாரான்னு பார்ப்போம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பராக அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்